சேரன் கேக்குறாரு, அனீஷ் தயவு செய்து சந்தாவை எங்க கூட அனுப்பி வச்சிரு அனீஷ். இருங்க பையா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சந்தாவோட அப்பா அம்மா கிட்ட பேசுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கோவத்தோட. சந்தாவோட அப்பா சொல்றாங்க, உன்னால என் குடும்ப மானமே போச்சு. சோழன் சொல்றாரு, என்னங்க நாங்க தான் அன்னைக்கே உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்டோமே. எங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கல்யாண ஏற்பாடு பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க என்ன சும்மா இருக்கணுமா? சேரன் சொல்றாரு, சோழா கொஞ்சம் பேசாம இருறா. பாண்டியன் கேக்குறாரு, அண்ணே கல்யாணம் நின்னுச்சா இல்லையா? நிலா சொல்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் போயிட்டாங்களே பாண்டி, இதுக்கு மேல எப்படி கல்யாணம் நடக்கும்? போனவன் திரும்ப வந்து கல்யாணம் பண்ணா என்னங்க பண்றது? இவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேத. சந்தாவோட அப்பா சொல்றாங்க, இதுக்கு மேல எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? அனீஷ் சொல்றாரு, பையா கல்யாணம் நின்றுச்சு, இனிமேட்டு கல்யாணம் நடக்காது. சந்தாவோட அப்பா சொல்றாங்க, உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறேன், என் வீட்டு கல்யாணம் நின்றுச்சு, எல்லாரும் போங்க. சேரன் சொல்றாரு, எங்களை போ சொல்லிட்டு மறுபடியும் வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா நாங்க என்ன பண்றது? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல சார். சந்தாவை நான் என் கூட கூட்டிட்டு போயிடுறேன் சார். சந்தாவை என் கூட அனுப்பிடுங்க சார். நான் உங்க பொண்ண நல்லா பாத்துப்பேன் சார். உங்க வீட்டுல இருக்கிறத விட சந்தா நிம்மதியா சந்தோஷமா எங்க வீட்டுல இருப்பா சார். சந்தாவோட அப்பா சொல்றாங்க, டேய் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. உனக்கு என்ன, இந்த கல்யாணம் நிக்கணும் அவ்வளவுதானே? அதுக்காண்டி வேலைய நல்லா பாத்துட்டியே. இந்த கல்யாணமும் நடக்காது, ஒரு மண்ணும் நடக்காது. எல்லாரும் இங்க இருந்து போங்க. அனீஷ் இவங்க எல்லாரையும் போ சொல்லு சொல்லு. சேரன் சொல்றாரு, என்னடா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. சோழன் சொல்றாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருன்னு மொழின எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ ஊருக்கு வான அப்ப உன்னை வச்சுக்கிறேன். அனீஷ் சந்தாவோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அனீஷ் சேரன் கிட்ட வந்து சொல்றாங்க, பையா நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வர சொல்றாங்க, இங்க எல்லாரும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருங்க, இங்க வச்சு பேசிக்கலாம். சேரன் சொல்றாரு, வீட்டுக்கெல்லாம் எதுக்கு அனீஷ், இப்பவே நாங்க சந்தாவை கூட்டிட்டு போறோம். சோழன் சொல்றாரு, எதுக்கு நாங்க வீட்டுக்கு வரணும் அனீஷ், இப்பவே மணமேடையில உட்கார வச்சு அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. நாளை சந்திப்போம்.